வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரெசிக்னேஷன் டேட் வித் ஃபோர்ஃபீச்சர் செக்யூரிட்டி டெபாசிட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட் அப்டேட் ஃப்ரம் எம்சிசி. அதாவது ஆல் இண்டியா கோட்டாக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவே ரவுண்ட் 1ல் சீட் எடுத்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ் கோர்ஸு ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை ரவுண்ட் 1ல் சீட் எடுத்து ரவுண்ட் 2ல் ரீஅலாட்மெண்ட் ஆர் அப்கிரேடேஷன் வாங்கி இன்னொரு காலேஜில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரவுண்ட் 2ல் ஃப்ரெஷ்ஷாக சீட் அலாட் ஆகி ஜாயின் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த சீட்டை ரிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கவங்க அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ncc.nic.in வெப்சைட்டில் ஆல் இண்டியா கோட்டாக்கு, அதாவது தி ஃபெசிலிட்டி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் அவைலபிள் டில் 1st October 2024. Candidates who join round 1 and round 2 counseling can resign with forfeiture of security deposit. அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 2 lakhs அந்த மாதிரி பே பண்ணுவோம். இதே டீம்டு யூனிவர்சிட்டி தவிர மற்ற காலேஜஸாக இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் லைக் எய்ம்ஸ், ஜிப்மர் ஃபில் பண்ணோம் அப்படின்னா, இதே ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஒரு 5,000 அந்த மாதிரி கட்டுவோம். இதே வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்துச்சுன்னா ஒரு 10,000 அந்த மாதிரி நம்ம வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கட்டுவோம் இல்லையா. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் தான் ஃபைனாக போயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் உங்கள் எம்பிபிஎஸ் சீட் இல்லை பிடிஎஸ் சீட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, சீட் எடுத்து செகண்ட் ரவுண்டில் அப்கிரேட் ஆகி போய் ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருந்த அந்த சீட்டை வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கான டேட் வந்து 1st October 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் தவிர அதுக்கப்புறம் ரிசைன் பண்ண முடியாது. அதுக்கு உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஃபைனாக போயிடும். உங்களுக்கான நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜில் நேராக போய் தான் ரிசைன் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து அந்த காலேஜஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க. ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ ஆல் இண்டியா கோட்டா சீட் வந்து 1st அக்டோபருக்கு அப்புறம் ஆல் இண்டியா கோட்டா சீட் வந்து ரிசைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்சிசி 2024, அதாவது ஆல் இண்டியா கோட்டா ரெசிக்னேஷன் டேட் வந்து வித் ஃபோர்ஃபீச்சர் செக்யூரிட்டி டெபாசிட்டோட கட்டுற மாதிரி தான் இருக்கும்ன்றதான் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 1st October 2024. அதுக்கப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ண ஆல் இண்டியா கோட்டா சீட்டை வந்து ரிசைன் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக மெடிக்கல் ஆஸ்பிரண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.